காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா ஏன் குரு சார்? காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5-10 ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவன் நம்மள அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ், கேட்டா ஈவ் டீசிங்பான். அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு சீ பொறுக்கி ராஸ்கல் நாயே நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமே நீதான் என் உயிரு மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு, அலையிற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். காதல் பத்தி என்ன தெரியும் உனக்கு? யாரே காதல் வச்சிருக்கிறியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலோ காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். எவனாச்சும் அப்பா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டானா? அம்மா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டானா? தம்பி செத்துட்டானா தம்பி அப்படின்னு உயிரை விட்டானா? கிடையாது. பிளட் ரிலேஷன்ஸ்க்கு இங்க வேல்யூ இல்ல. ஆனா என்ன ஜாதி என்ன மதம் என்ன பிளட்னு தெரியாத ஒரு காதலுக்கும் காதலிக்காவும் எத்தனை பேர் உயிரை விட்டுருக்கான். அது ஒரு வலிடா, அது ஒரு பெயின். அதை லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கெல்லாம் தெரியாது. காதலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இல்ல. எவனுக்கும் உரிமை கிடையாது. எவனுக்கும் உரிமை கிடையாது.